பயங்கர பிரச்சனைங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் ட்ராப் அப்ங்க. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ சவுதி அரேபியா ரியாத்லேருந்து. ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ரெண்டாவது உங்களுக்குமே பார்க்குற ஒன்று ரெண்டு சில பேருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தா தான் தெரியும் யார் யாருக்கு அது இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 3 நாளாக 4 நாளாக இது நான் இந்த பிரச்சனையை நான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பிரச்சனை காரணம்லாம் நீங்கள் தான், நீங்கள் மட்டும்தான் இந்த பிரச்சனை காரணம். அதனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்லா இருக்கேன் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட. அதாங்க. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் தொடர்ந்து வீடியோஸ் போட முடியாது. நான் வீடியோஸ் போடுறதுனால தான் ஆக்டிவாக இருக்கேன்னு எனக்கே தோணுது. நான் ஒரு நாள் 2 நாள் வீடியோ எடுக்கலன்னா அந்த டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான டேயாக இருக்கும் எனக்கு. ஸோ நான் டெய்லியும் வீடியோ போடுறேன்னா நீங்கள் டெய்லியும் பார்க்குறீங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நான் வீடியோஸ் போடுறேன். ஒரு ஆர்டர் வந்திருக்கு, இந்த சேனலில் விட்டு போயிடும் வண்டியை. அப்பா அவ்வளோ தூரம் கடந்த ஒரு 2-3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கர பிரச்சனைங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் ட்ராப் அப்ங்க. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் வீடியோஸ் இப்போ தொடர்ந்து 2 வீடியோ 3 வீடியோவில் அதை பற்றி பேசியிருப்போம். ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் பேசியிருப்போம். சவுதி அரேபியாவுக்கு ஃபுட் டெலிவரி ஜாபுக்கு வராதிங்க, அதுவும் என் வீடியோ பார்த்துட்டு வராதிங்க, நான் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன், யாருக்கும் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன், ஜாப் வேகன்சி இருந்தால் சொல்லவும் மாட்டேன். ஸோ இந்த மாதிரி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சரிங்களா, அந்த வீடியோ என்றைக்கு போட்டனோ அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபாலோவர்ஸ் கம்மியாகிடுச்சிங்க. 24.5 இருந்தேன் என்னோடய ஃபாலோவர்ஸ். சரிங்களா, ஸோ இப்போ 23.2க்கு வந்துட்டேன். ஸோ லாஸ்ட் 2 டேஸில் 2 or 3 டேஸில் சரிங்களா, மேபி இன்றைக்கி எவ்வளோ ஃபாலோவர்ஸ் கம்மியாக வராங்கலாம் தெரில. பட் இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 பேர் அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா 1000 பேரும் இந்த வேலை வேணும்னு சொல்லி இருந்தவங்க. நான் இப்போ மிச்சருக்க ஏன் என்ன அன்ஃபாலோ பண்ணலன்னா, சரி நம்ம எதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் அந்த 1000 பேரும் பார்த்தீங்கன்னா சரி நம்ம ஒரு நல்ல ஜாபை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்க. ஸோ அப்படி நம்ம அவங்களோட எதிர்பார்ப்பை நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அதை ப்ரோக்கன் பண்ணிட்டேங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா அவ்வளோ பேரும் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, எப்படியும் சரி ஒரு நல்ல வேலை சொல்லுவார், நம்ம போயிட்டு நம்ம குடும்பத்தை பார்த்துக்கலாம், சந்தோஷமாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி எதிர்பார்ப்போடு இருந்தவங்களுக்காக நான் வந்து அந்த மாதிரி இனி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃபாலோவர்ஸ் டவுன் ஆனது காரணம் அதுதான். ஸோ நான் இப்போ ஃபாலோவர்ஸ் போயிட்டாங்க அப்படிங்கிறது இல்லை. ஸோ அது ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ ஃபாலோவர்ஸ்லாம் காசு கொடுத்தா எவனாலும் கொடுக்குறாங்க. எவ்வளோ டீம் இருக்குது தெரியுமாங்க. இவ்வளோ காசு கொடுத்தா போதும், அவன் நான் வாங்குகிற சம்பளத்தில் பாதி கொடுத்தா போதாங்கனால 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஆயிடுவேன். அப்போது ஃபாலோவிங் முக்கியம் இல்லை, இது வந்து நம்ம சேனல் மேலே வச்சுருந்த ஒரு நம்பிக்கை, நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி மேலேயோ இல்லை நம்ம சேனல் மேலேயோ இல்லை என் மேலேயோ வச்சுருந்த ஒரு நம்பிக்கை. சரி இவர் வந்து வேலை ஏதாவது சொல்லுவார், நம்ம போய் செட்டில் ஆயிடலாம், நம்ம குடும்பத்தை பார்த்துக்கலாம் இப்படின்னு நினச்சி இருந்த ஒரு 1000 பேரை பார்த்திங்கன்னா நானே கெடுத்துக்கிட்டேன், அவங்களோட வாழ்க்கையை நானே அழிச்சிட்டேங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். மேபி நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் மாற்றிக்கிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு விசாரித்து போட முடியுமோ அந்தளவுக்கு விசாரித்து போடுறேன் இனிமேல். எம்மாடி வண்டி இண்டிகேட்டரும் போடல, ஒன்றும் போடலண்ணா, அவார்டு திரும்பிட்டேன். ஓவா, அது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு கஷ்டமாக இருக்குது. சரி ஒருவேளை நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால தான் சரி அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம இந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய மீம்ஸ் பேஜ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நானே ஒரு 4 மீம்ஸ் பார்த்துட்டேங்க. என் ஃபோட்டோ வச்சு எனக்கு கீழே என்னோடய பைக் ஃபோட்டோ போட்டுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய காமெடி, அந்த படத்தில் சூர்யா ஆக்டராக இருப்பாப்புல, ஜோசியம் பார்க்குறக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்டியா, சொன்னேன் நம்பினியா, ஸோ அந்த மாதிரி ஒரு டைலாக் உண்டு. அப்போ அதில் வந்து வியூவர்ஸு ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸு இந்த மாதிரி போட்டு ஒரு 2-3 மீம்ஸ் இருக்குது. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா எடுக்கிறது நோட்டி அதை நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டேன் மேலேருந்து. ஐ மீன் 3 இப்படி ரீஃப்ரெஷ், இப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு பதிலாக இப்படி ஸ்க்ரோல் பண்ணேன், அது நியூ ரீலோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டு நான் யாருமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்க நல்லா இருந்துருவாங்க, ஐயோ அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் பண்ணலை. சரிங்களா, இதுவும் நான் அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சது தான். ஸோ 3வது ஒரு முக்கியமான விஷயம், அதெல்லாம் இன்றைக்கி காலையில் அந்த கமெண்ட்டை பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா
என் மனசே வெறுத்துருச்சு, என்னடா இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி. அந்த சன்செட் பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் வெக்கையா இருக்கு, கொஞ்சம் இல்லை நல்லா வெக்கையாக தான் இருக்கு. ஆனாலும் இருந்தாலும் அந்த சன்செட் பார்க்கும்போது அப்படியே ஒரு நல்லா இருக்கு, ஃபீல் நல்லா இருக்கு. இதுவே நல்ல ஒரு ஹைட்டான மாடியில் ஒரு காஃபியோ இல்லை ஹார்லிஸோ பூஸ்டோ போட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே அந்த இதை பார்த்துட்டே குடிச்சா விட்டுருக்கும், ஜம்முன்னு இருக்கும்ல. ஆமாம், சூப்பராக இருக்கும். நான் ஒரே ஒரு ஆர்டர் தான் எடுத்திருக்கேன். 4:30 வந்தேன்னா ஒரு ஆர்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் போய்ட்டு ஹோட்டலில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்த ஆர்டர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம் ஆர்டர் கிடைக்குதா இல்லையான்னு. ஸோ நேற்று எவ்வளோ ஆர்டர் எடுத்தேன்னா 10 மணி நேரம் வேலை பார்த்ததில் 7 மணி நேரம் வேலை பார்த்ததில் 6 ஆர்டர் எடுத்திருக்கோம், அவ்வளோந்தான். எல்லாம் வெறியாகி போயிருக்கேன். சூப்பர்வைசர்லாம் என் மேலே மட்டும் இல்லை, பொதுவாக வேணா யாருக்குமே பெரிய ஆர்டர் இல்லை. கடைசியாக ஒரு 4-5 பேர்லாம் டார்கெட் கூட டெய்லியும் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்கும். அதனால் நாளாக கம்ப்ளீட்டே பண்ணலைங்க. ஒரு எத்தனை நாளாக ஒரு 7 நாளாக 6 நாளாக கம்ப்ளீட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சத்தியமாக சேர்த்தா 7 நாள் ஆயிரும். ஆர்டரே இல்லைங்க. அப்புறம் எங்கே என்ன பண்ணேன், ரிஜெக்டும் பண்ணல, நம்ம ஆர்டரும் இல்லை. ஏரியாக்குள்ளே தான் இருக்கும். இந்த ஏரியாக்குள்ளே நார்மலாக சுற்றினா எவ்வளோ ஆர்டர் வரும். சில மாதங்கள் அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த மாதம்தான் வீட்டுக்கும் காசு நிறைய தேவைப்படும். இப்போ இந்த மாதம், போன மாதம் எனக்கு கோளாறான மாதம், சரிங்களா. சம்பளம் ரொம்ப கம்மி தான். ஆனால் எனக்கு அதே மாதம் இந்த மாதம் இந்த மாதம் தான் நம்ம சம்பளம் வாங்குவேன். தேவைகள் அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் வாங்கின சம்பளத்துக்கு கணக்குப்படி பார்த்தா 4 மடங்கு தேவைப்படுது. அப்போது இந்த மாதம் நம்ம நல்லா வேலை பார்ப்போமா, ஆனால் தேவைகள் இருக்காது. சேர்த்து வைக்கிற பழக்கமும் நம்மகிட்ட கிடையாது. யாராவது காசு இல்லைன்னு கேட்டால் கொடுத்துருவோம், அது ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படிங்கும்போது அதுலேயும் சிக்கிக்கிடுவோம். கொடுத்துற இடத்துல திரும்பி வாங்குறதுக்கும் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கேட்போம், 2 வாட்டை கேட்போம், 3 வாட்டை கேட்போம், இல்லையா சரி ஓகே நம்மளோட பெரிய கஷ்டத்தில் இருக்கான் போல் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். என்கிட்ட அப்படி கேட்குறவனா ஒரு நாள் விட்டதெல்லாம் கிடையாது. என்னக்கலாம் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே ரன்னா போச்சு. இக்னோர் தான் ஆர்டரா. தலைவரே 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 கவனிக்க ஒட்டினேங்க மொபைலில். ஸோ ஃபுல்லாக மேட் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். சைட்லேருந்து இப்படி பார்த்தோன்னு வைங்களேன், தெரியாது யாராவது நம்ம சைட்லேருந்து பார்த்தாங்கன்னா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு. ஸோ அப்படி ஒட்டினேன். ஸோ நேரத்துலேருந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒன்லி ஃபேஸ் லாக் மட்டும் தான் ஒர்க் ஆகுது. வாட்ஸ்அப்புக்குள்ளே போக முடியல, பேமெண்ட்டுக்குள்ளே போக முடியல, அப்ஷேருக்குள்ளே போக முடியல, எதுக்குள்ளே ஒழுங்காக போக முடியல. ஏன்னா அதை எல்லாத்துலேயுமே ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்து வச்சுருந்தேன். அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. சரி 25 ரியால் கொடுத்து வாங்கி ஒட்டிட்டேன். இனி இதை கிழிச்சும் போட முடியாது அப்படிங்கிறதுனால வச்சுருக்கேன். இன்னொரு 1 வாரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மலாஸ் எங்கேயா போனால் கிளாஸில் ஒட்டணும். இது நம்ம கடையில் வாங்கும்போது ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவோம் பார்த்தீங்களா, அதேமாதிரி ஸ்டிக்கர் இது. புதுசாக நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது ஒரு புது ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு கார்னர் கிளாஸு அப்படிங்கும்போது வேறு ஏதாவது டெம்பர் ஒட்டி அது ஏதோ ஆகுங்கான்லு வாரண்டி கிளைம் ஆகாது. ஏன்னா 2 வருஷம் ஆக போகுது. டிசம்பர் வந்துச்சுன்னா 2 வருஷம் ஆயிரும் இந்த மாடல் வந்து. எனக்கு தெரிஞ்சு நான் 2 வருஷம் ஒரே ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கேன்னா அது இவன் மட்டும்தான். ஏன்னா நான் வருஷம் ஏதாவது ஒன்று மாற்றிடுறேன். போன வருஷம் 2023 வந்து பார்த்தீங்கன்னா விவோ X100ல் எக்ஸில் 9 வச்சுருந்தேன். எக்ஸில் 9 வச்சுருந்தேன், சரிங்களா. 90 வச்சுருந்தேன். அதுக்கு முன்னால் 80 வச்சுருந்தேன், 60 வச்சுருந்தேன். ஸோ இப்படி வருஷத்துக்கு ஒரு ஆட்டம் மாற்றிடுவேன். வருஷம் இல்லை 6 மாதத்துக்கு ஒரு ஆட்டம்லாம் மாற்றிடுவேன் ஃபோனை. இதுதான் என்கிட்ட இருந்த 2 வருஷம் ஒரே ஃபோன். ஏன்னா நம்ம இங்கே இருக்கோம், இந்தியாவில் இல்லை, இங்கே இருக்கோம். இங்கே இருக்கிறனால என்னால் அதை மாற்றவும் முடியல. 2வது இப்போ நான் வேறு ஏதாவது புது ஃபோன் வாங்க முடியாத நிலைமையும் கிடையாது, வாங்கிடலாம். ஆனால் இதில் இருக்க டேட்டாஸு லாகின் எல்லாமே அதில் மாற்றணுன்னா திருப்பி ஓடிபி வரணும். ஓடிபி வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை. ஏன்னா இன்டர்நேஷ்னல் ரீசார்ஜ் பண்ணுறோன்னா 3000 4000 வருது. 4999 ரூபா இவ்வளோ வருது. அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு ரீசார்ஜுக்காக அவ்வளோ பண்ணுமாங்கிறனால தான் அது பண்ணாமல் வச்சுருக்கேன். அதிலே தான் அன்லிமிட்டெட் பேக்கேஜ் இருந்துச்சுன்னா இல்லை ஜாலி. அப்போ நம்ம சரி 4999 ரூபா பண்ணிவிட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக இந்தியாவில் யாருக்குனாலும் கால் பண்ணலாம், அதேமாதிரி நம்மளுக்கும் இந்தியாவிலேருந்து யாருனாலும் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் அப்படி பார்த்தீங்கன்னா இருட்டாக ஆரம்பிச்சிட்டு, இருட்டாயிட்டனாலே அந்த கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன தான் எடிட் பண்ணி என்ன தான் பக்காவாக வச்சுருந்தாலுமே அந்த நைட் டைம் வியூ வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போவும் சொல்கிற மாதிரி 6:30 க்ளோஸ் பண்ணிடுறோம். பட் நான் பார்த்திங்கன்னா இப்போ 7:10 ஆயிடுச்சு. கொஞ்சம் வெளிச்சம் இருந்த மாதிரி இருந்தால் அதனால சரி இந்த வீடியோ ஃபுட்டேஜை கவர் பண்ணிடுறோன்னு. ஸோ அதனால் நீங்கள் நம்ம இந்த வீடியோலாம் என்ன சொல்ல வந்தேன்னா அந்த டெலிவரி ஜாபுக்கு மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இனி ப்ரொமோஷன் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுவும் பைக்குக்கு மட்டும்தான். காருக்கு நம்ம பண்ண தான் போகிறோம்.
வேறு ஏதாவது ஜாபுக்கு ப்ரொமோஷன் வச்சுன்னா பண்ணுவோம் கண்டிப்பாக. அது ப்ரொமோஷன் சொல்கிறத விட இன்ஃபர்மேஷன் கூட சொல்லலாம். எப்படி சொன்னாலும் ஒன்று தான். ஆனால் என்ன, நம்ம வந்து காசு வாங்கிட்டு பண்ண போகிறது இல்லை, சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு வீடியோக்கு வியூ போகும் அப்படிங்கிறனால இன்ஃபர்மேஷனுக்காக தான் நம்ம அப்படி போடுவோம். ஸோ நிறைய பேர் அதை வச்சு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படிங்கிறனால பைக் டெலிவரியை தவிர மீது எல்லா ஜாப்புக்கான நம்மளுக்கு வந்துச்சுன்னா அதை நம்ம பார்த்துட்டு போடுவோம். என்ன தான் நானே போட்டாலுமே அதை விசாரிச்சுட்டு வர்றது எல்லாமே உங்களோட பொறுப்பு தான். அதை நீங்கள் நல்லா வச்சுங்க. விசாரிச்சுட்டு அக்கப்பக்கம் நிறைய பேர்ட்ட கேட்டுக்கிட்டு வர்றது உங்ககிட்ட தான் இருக்குது. ஸ்ட்ரிம் ஹவுஸ் சிமிசி பேக் சைடு இப்போ தானே அந்த வழியாக வந்தேன். அப்போவே அந்த ஆர்டர் தந்துருக்கலாமே. சரிங்க, 3வது ஆர்டர் வந்துருச்சுங்க. சரி, தந்தானே அப்படின்னு பாட்டு படிச்சுட்டே போக வேண்டியதான். அம்மா அவ்வளோ தூரம் போய் கட் ஆகணுமா? சரி, ஓகேங்க. இந்த வீடியோவில் அதான் சொல்ல வரேன். அதனால் அன்ஃபாலோலாம் பண்ணாதீங்க, பாவம். ஃபாலோ பண்ணிடுங்க, வீடியோஸ் பாருங்கள். கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த இதில் வந்து ஜாபை பற்றி போடுவேன். பைக் டெலிவரி மட்டும் தான் நான் போட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் தவிர வேறு எந்த ஜாபும் நான் போட மாட்டேன்னு நான் சொல்லலை. ஸோ அதனால் அன்ஃபாலோ பண்ணாதீங்க, பாவம். இப்போ தான் அதுவும் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் தெரியுமாங்க? இந்த சேனல் 2018 ஸ்டார்ட் பண்ணதுங்க ஐடி. சரி, ஆமாம், 2018 இது ஓப்பன் பண்ணது, சரிங்களா? நேற்று ஓப்பன் பண்ணாங்க, முந்தானத்து ஓப்பன் பண்ணாங்க. ஒரு வாரத்துக்கு மேலே ஓப்பன் பண்ணவங்கலாம் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா 2 வீடியோ தான் இருக்கும், சரிங்களா? அது அப்படி போடுறவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும். நான் அது சொல்லணும்லாம் கிடையாது, சரிங்களா? அவங்களுக்குலாம் ஹெல்ப் சப்போர்ட் பண்ணுற நீங்கள். ஸோ ரொம்ப யோசித்து வீடியோ போட்டு பக்காவாக எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிற எங்களுக்குலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு மட்டும் இல்லை, கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். 2 வீடியோ தான் போட்டிருப்பாப்புல. ஒரு வீடியோ இந்த பைக்கில் வந்த மாதிரி போட்டிருப்பாப்புல, இன்னொரு வீடியோ கொஞ்சம் இதாக போட்டிருப்பாப்புல. அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறதை விட இன்ஃபர்மேஷன்ஸு, இந்த மாதிரி ஜாப் வேக்கன்சியை பற்றி போடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. சவுதி, துபாய், எல்லா கண்ட்ரிலையுமே எப்படியா 2-3 தமிழ் யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுங்கள்.